அதாவது அதிமுகவுக்கு சோதனையான காலங்கள் எல்லாமே கட்சியை கட்டி காத்து தொண்டர்களுக்கு நல்ல அது தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அந்த உன்னத பணிகளில் தான் நம்முடைய தேகத்தில் சின்னமாக தொடர்ந்து செயல்பட்டு இருந்தாங்க. அவங்க இந்த நீண்ட இந்த கடிதம் என் கொடுக்க காரணம் இன்றைக்கி காலத்தின் கட்டாயம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்து தேர்தலை சந்தித்தால் மீண்டும் நிச்சயமாக ஆட்சி அமைப்போம் என்று தேகத்தில் சின்னமாக சொல்கிறாங்க. அதில் ஒரு வரி சொல்கிறாங்க பாருங்கள், ஆடுகள் மோதிக்கொள்ளட்டும், இரத்தம் குடிக்க ஓநாய்கள் காத்து கிடக்கின்றன. அந்த வார்த்தையில் எவ்வளோ உள்ள சாதாரண வார்த்தை கிடையாது சார். எப்படி பழங்களை எடுத்து அதை ஜூஸ் பிடிஞ்சி எப்படி கொடுப்போமோ அந்த மாதிரி மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதாவது ஓசை வந்தது ஒரு கை ஓசை தராது, ஒரு கை ஓசை தராது, தனிமரம் தோப்பாகாது, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று நம்முடைய இதெல்லாம் இருக்கனால 2021 என்ன சொல்கிறாங்க, 2021 சட்டமன்றத்தில் நடந்தது. ஆனால் என்னால் எந்த விதமான தடங்களும் இடர்பாடும் வந்துவிடக்கூடாது, அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரே நிலையில் தான் நான் சைலண்டாக இருந்தேன். ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் நாம் தேவையில்லாமல் இன்றைக்கி நம்மளுக்குள்ளே ஒற்றுமை இல்லாத காரணத்தினால தான் இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வந்திருக்குது. ஆகவே 2026 இந்த நிலைப்பாடு வந்துடக்கூடாது. ஆகவே சிறு சங்கடங்கள் இருந்தாலும் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படணும். நமக்கு இந்த கட்சி திமுகவை எதிர்த்து ஒரு அதிமுக கட்சி ஆரம்பித்து எம்ஜிஆர் கட்சியாக ஆரம்பித்தாங்க. அவர் முதலமைச்சராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு எக்கு கோட்டையாக இருந்த இந்த கட்சி பிரிவினை, அதாவது பிரிந்து போகக்கூடாது, நான் இனிமேல் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்ன சொல்கிறாங்க. இது எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகாத்மா காந்திக்கு எப்படி கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு குருநாதர் இருந்தாரோ, சத்ரபதி சிவாஜிக்கு சமர்ப்ப ராமதாஸ் எப்படி குருநாதர் இருந்தாரோ, சுவாமி விவேகானந்தருக்கு குருநாதர் நம்முடைய ராமகிருஷ்ண பரமஹம்சர், அதே போல் தேகத்தில் சின்னம்மா எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாவை குருநாதராக ஏற்றுக்கொண்டு ஒரு அரசியல் வடிவம் கொடுத்து தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி ஒரு விஷயங்களை இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள், நான் ஒன்றும் சும்மாவும் இருக்கிறேங்க நினைக்காதீங்க, அது உண்மையிலே 100க்கு 100 உண்மை. அவங்களுடைய ஒவ்வொரு அறிக்கையிலும் பார்த்திங்கன்னா ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை அனைத்தும் சுட்டி காட்டுறாங்க. அந்த குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் என்ன நடக்குதோ அவங்க கரெக்டாக அவங்க சொல்கிறாங்க தகவலை. அதே மாதிரி திருவள்ளூர் தொகுதியில் என்ன தவறு நடக்குதோ அது தவறையும் சுட்டி காட்டுறாங்க. ஸோ அந்த நிலைப்பாடில் இருக்கும்போது தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர்வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே என்ற இந்த வரிகளை தொடர்ந்து சின்னம்மா அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஸோ அந்த நிலைப்பாடு இருக்கனால என்னென்னா, ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமை வளர்ப்பதாலே விளையும் தீமையே. இது கடந்த கால அந்த கசப்பான அனுபவங்கள். அந்த அனுபவங்கள் நமக்கு வேண்டாம், தேவையில்லை. ஆகவே நம்ம ஒருங்கிணைந்து செயல்பட்டு அதிமுக செயல்பட வேண்டும். காரணம் என்றால் தமிழ்நாட்டு மக்களும் கட்சி தொண்டர்களும் இன்றைக்கி சிறப்பாக உள்ளார்கள், தன்னம்பிக்கையோடு உள்ளார்கள். அந்த தன்னம்பிக்கை இன்னொன்று சொல்லலாம், அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்துருங்க, எனக்கு அதை வேணும் இது வேணும் கூட கேட்கல. கட்சி நானும் உங்களோட பயணிக்கிறேன், நீங்கள் என்பது வேறல்ல. இந்த கட்சி அதிமுக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்களும் சரி, தமிழ்நாட்டில் அதிமுக தொண்டர்களும் சரி, அதிமுக என்ற இயக்கத்தை ஒரு குடும்பமான ஒரு நிலைப்பாடு தான் அவங்க நினைக்கிறாங்களே தவிர்த்து பிரித்து பார்க்கறது கிடையாது. ஆகவே அந்த பிரித்து பார்க்கும் நிலைப்பாடு நமக்கு வேண்டாம். ஆகவே இந்த 2026 தேர்தலில் கண்டிப்பாக ஒருங்கிணைய வேண்டும். அப்படி நீங்கள் ஒருங்கிணையாவிட்டால் நான் அதற்கான கட்டமைப்பை நான் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அதை நீங்கள் இந்த கட்சியில் இருக்கிற சில தலைவர்களும் புரிந்து அறிந்து காலத்தின் சூழ்நிலை தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம் அதிமுக ஆயிரங்காலத்து பயிர் போல் இது அதனால் சிறப்பாக செயல்பட வேணும்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்காங்க.